வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதமற்ற இலங்கையை உருவாக்குவதற்காக பாடுபடுவதாக என்னிடம் உறுதி அளித்திருந்தார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வசந்த சமரசிங்க அறிவிப்பு. அனுரகுமார அடுத்த அதிரடி உத்தரவு. பார்ப்புகளும் தமிழ் அரசியல்வாதிகள் அதிர்ச்சியில் தலை சுற்றி வீழ்ந்தனர். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலையும் அமைதியாக நடத்துவோம் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மற்ற ஆண்டுகளைப் போலன்றி இந்த ஆண்டும் ஜனாதிபதி தேர்தல் நாளிலும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களில் எந்த ஒரு குற்ற செயல்களும் பதிவாகவில்லை. பொது தேர்தலும் அவ்வாறே நடத்தப்படும் என நம்புவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜு தெரிவித்துள்ளார். மாறுபட்ட அரசியல் கருத்தை கொண்ட புதிய ஜனாதிபதியின் கீழ் நடைபெறும் பொது தேர்தல் என்பதால் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்யாமல் பொது தேர்தல் நடத்தப்படும் என பெப்ரல் அமைப்பு நம்புவதாகவும் அவர் மேலும் குறிப்பிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகி வரும் நிலையில் அடுத்த பொது தேர்தலை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கையிலேயே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் ஆணைக்குழுவை உத்தியோகபூர்வமாக இன்றும் தொடர்பு கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தல் எப்போது நடக்கும் என்பதற்கான தயாரிப்புகள் ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் வேட்பாளர்களுக்கான வேட்பு மனுக்கள் 7 முதல் 17 நாட்களுக்குள் அழைக்கப்பட வேண்டும். அத்தோடு அதன் பின்னர் 5 முதல் 7 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி குறித்து ஊடகம் கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு ஜனாதிபதியால் தேவையான பதம் ஒடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதமற்ற இலங்கையை உருவாக்குவதற்காக பாடுபடுவதாக என்னிடம் உறுதி அளித்திருந்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னை சந்தித்து கதைத்த போது இனவாதமற்ற இலங்கையையும் லஞ்ச ஊழலற்ற இலங்கையையும் உருவாக்குவதற்காக தான் பாடுபடுவதாக என்னிடம் உறுதியளித்தார். அந்த வகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்க தனது உறுதிமொழியை தொடர்ச்சியாக இனவாதமற்ற நாடாக இலங்கை மாற்றுவதற்கும் லஞ்ச ஊழலற்ற நாடாக இலங்கையை கொண்டு வருவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அத்துடன் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர் நினைவில் வைத்து தனது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இதை நான் அவரிடம் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலின் போது நான் யாருக்காகவும் யார் சார்பாகவும் எந்த விடயங்களையும் கூறவில்லை. மக்களை நம்பி யார் வாக்களிக்கின்றார்களோ அது மக்களின் விருப்பம் என்பது எனது கருத்தாக இருந்தது. பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கதைத்து மன்னார் மாவட்டத்தில் இருந்த சில பிரச்சினைகளுக்கு தீர்வை முன்வைத்தேன். முல்லைத்தீவிலும் சில பிரச்சனைகளுக்கு ரணில் விக்ரமசிங்க ஊடாக தீர்வை பெற்றுக் கொடுத்தேன். மக்களின் பிரச்சனைகளை நான் அவரிடம் முன்வைத்த போது சில விடயங்களை சுமூகமான முறையில் தீர்த்து வைத்தார். அண்மையில் ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் வீட்டுக்கு சென்றிருந்தார். அதேபோல் அண்மையில் மன்னாருக்கு வருகின்ற போது எனது வீட்டிற்கு வரவுள்ளதாக கூறியிருந்தார். அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளடங்களாக பல பிரச்சனைகளுக்கு சாதகமான பதிலை தந்ததன் அடிப்படையில் இங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கலந்தாலோசிக்கும் வகையில் அவரது வருகை அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் இங்கு வந்து சென்றிருந்தார். இந்த நிலையில் அண்மை காலமாக என் மீது சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் என தெரிவித்தார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மற்றும் அதன் செயற்பாடுகளிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி விலகுவதாகவும் அதன் தலைமை பொறுப்பை ருவான் விஜயவர்தனவுக்கு வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சிக்குள் இந்த மாற்றங்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெறும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து அரசியல் இணக்கத்தை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்க தயாரில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியாக தெரிவித்துள்ளமையால் எதிர்வரும் நாட்களில் அரசியல் இணக்கத்துக்கு தேவையான சூழலை தயார்படுத்தும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் தலைமை பதவியிலிருந்து நீங்கி ருவான் விஜயவர்தனவுக்கு கட்சியின் செயற்பாட்டை நடத்தும் பொறுப்பை வழங்க தயாராகி வருவதாகவும் அதில் நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாகவும் செய்தி குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைக்கும் கலந்துரையாடல் 3 கட்டங்களாக நேற்று இடம்பெற்றுள்ள நிலையில் இன்றும் அந்த கலந்துரையாடல் நடைபெறும் என உள்ளதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் வேட்புமனுவில் உள்ளடக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மொத்தமாக 196 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதன்படி அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கம்பஹா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய நபர்களின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் எனவும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த வாகனங்கள் தொடர்பாக நாம் தீர்க்கமான விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம். யார் அரசு சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தது என்ற விபரங்களை நாம் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் இதற்காக எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்குத்தான் இந்த வாகனங்களை யாருடையது, யார் பயன்படுத்தியது என்ற அனைத்து விடயங்களும் தெரியும். ஏன் இவர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைத்துவிட்டு ஒழிய வேண்டும்? அதாவது உரிமை இல்லாதவற்றை பயன்படுத்தினால்தான் பயப்பட்டு ஒளிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்களை வெளியாட்கள் பயன்படுத்துகிறார்கள். இவைதான் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் வாகனங்களை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்களை கோரியுள்ளோம். இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். ஜனாதிபதி இது தொடர்பாக உறுதியாக உள்ளார். இது மக்களுடைய வாகனங்கள், இவை மீளவும் மக்களுக்கே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க இலங்கையில் இந்திய கூட்டுறவு நிறுவனங்களின் திட்டத்தை தனது அரசாங்கம் ரத்து செய்யும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தலுக்கு முன்னர் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இலங்கையில் இந்திய கூட்டு நிறுவனத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள காற்றலை மின் உற்பத்தியிலிருந்து யூனிட் ஒன்றுக்கு $0.0826 என்ற விகிதத்தில் எரிசக்தியை வாங்குகிறது என்றும், அதே சமயம் இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு $0.0488 மட்டுமே சக்தியை வழங்குகிறது என்றும் அவர் எடுத்துரைத்திருந்தார். தம்பவாணி என்ற பெயரில் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான காற்றலை மின் உற்பத்தி நிலையம் மன்னாரில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு அறிக்கை அண்மையில் தயாரிக்கப்பட்டது. எனினும் இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் ஏற்படுகின்ற பறவைகளின் மரணங்களின் எண்ணிக்கை ஆய்வுகள் மூலம் மதிப்பிடப்பட்டதை விடவும் அதிகமாக உள்ளதான குற்றச்சாட்டுகள் மேலோங்கியுள்ளன. இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் காற்றலைகள் கரையோர பகுதிகளின் அருகிலேயே வைக்கப்பட்டுள்ளது. மதுபானங்களை பரிமாறும் பார்களுக்கு கடந்த அரசில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டின் தலைமையில் இருந்த ஒரு தரப்பு தமக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில சலுகைகளை வாரி வழங்கியது. அதில் மதுபானங்களை பரிமாறும் பார்களுக்கான லைசன்ஸ் மிகவும் பெறுமதி வாய்ந்தது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட தமிழ் அரசியல்வாதிகளை குஷிப்படுத்த கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பில் பார்களுக்கான லைசன்ஸ்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தாராளமாக வழங்கப்பட்ட போது நமது தன்மான சிங்கங்கள் அதை பெற்றுக்கொண்டன.
தமிழ் மக்கள் தமது சட்டைப்பைக்குள் இருப்பதாக காட்டிக்கொள்ளும் ஒரு தமிழ் அரசியல்வாதி கொழும்பில் வசிப்பவர். ஆனால் போட்டியிடுவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். அவருக்கு யாழ்ப்பாணத்தில் பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட போது அதை அவர் நிராகரித்து விட்டார். அவருக்கு கொடுக்க முயன்ற சிங்கள தலைமை திகைத்து போனது. அட, இவர் மேடையில் முழங்குவது போல உண்மையிலேயே தன்மான தமிழராகவே வாழ்கிறாள் போலிருக்கிறது என்று சிங்கள தலைமை யோசித்த போதுதான் தமிழ் அரசியல்வாதி தமது சுயரூபத்தை காட்டியுள்ளார். எனக்கு யாழ்ப்பாணத்தில் பார் லைசன்ஸ் வேண்டாம், கொழும்பில் கொடுங்கள் என்று கேட்டார் அவர். அவருக்கு வெள்ளவத்தை மற்றும் கல்கிசையில் பார் லைசன்ஸ் கிடைத்தது. இப்படியாக பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மதுபானங்களை பரிமாறும் பார்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால், பார் லைசன்ஸ் கொடுத்தவர் ஒரு சிங்கள தலைவர். இவர்கள் பின்னர் ஆதரித்து மற்றொரு ஜனாதிபதி வேட்பாளரை இவர்கள் ஆதரித்த ஜனாதிபதி வேட்பாளர் ஜெயித்தால் அவரிடமும் பார் லைசன்ஸ் பெற்று தொழிலை மேம்படுத்தலாம் என்று கனவில் மிதந்தார்கள் நமது வேட்டி கட்டிய தமிழ் அரசியல்வாதிகள். ஆனால் அந்தோ பரிதாபம், அனைத்தையும் ரத்து செய்யுமாறு புதிய ஜனாதிபதி அனுரகுமார அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். சமீபத்தில் வெளிநாட்டு பயணத்தை முடித்து இலங்கை திரும்பிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் அனுரகுமாரவின் ஆட்சியின் ஆரம்பமே மின்சார அதிர்ச்சியாக இருக்கிறதே என்று நெருக்கமானவர்களிடம் புலம்பிக் கொண்டு இருக்கிறார். அனுரகுமாரவின் அதிரடிகள் மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம்.